உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் உரையாடுவது என்பது அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். காரணம், காலத்திற்கும் அழியாத ஒரு பெரிய வாய்ப்பு தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு. வாய்ப்புகள் என்பது அவன் தேடிக்கொண்டு தருவான். சில நேரங்களில் நம்ம ரூம்பு கதவை தட்டியும் கொடுப்பான் அல்லாஹ். நம்ம அதை கண்டுகொள்ளவில்லை, வரும்போது எடுத்துக்கொள்ளவில்லை, பயன்படுத்தவில்லை. இன்னொரு காலமும் கொண்டு வருவான். நாம் அதை தேடுவோம், தேடி அலைவோம். அது நம்மை விட்டும் பின்வாங்கி ஓடிவிடும். அது தேடி வரும்போது பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் தேடி போகும்போது கிடைப்பதில்லை. இது ஒரு நல்ல காலம், மாணவ பருவம். எனக்கு இன்னைக்கும் மாணவனாக இருக்க தான் பிரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் உஸ்தாதாக, எங்களுடைய ஜாமியாவிலே பேராசிரியராக, முதல்வராக, நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்குகிற வாய்ப்புகள், அதையெல்லாம் தாண்டி மாணவ பருவம் ஒரு பரக்கத்தான பருவம். எங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது, அல்லாஹ் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், வீணாக்கி விடாதே. ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்து கொள்கிற வாய்ப்புகளை எடுத்துக்கிறோம், வளர்த்து கொண்டே இருக்கணும். 2 விஷயத்தை எப்போது வச்சுக்கிறோம். மிகச்சிறந்த பணிவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். மிகச்சிறந்த பணிவு, எல்லாரிடத்திலையுமே பணிவாக அன்பாக நடக்க பழகணும். சக மாணவர்களோடு. கல்வி என்பது யாரை நோக்கி வரும் என்று சொன்னால், யாரிடத்தில் பணிவும் அன்பும் இருக்குமோ அவர்களை நோக்கி கல்வி வரும். நம்ம பணிவையும் அன்பையும் எப்போதும் வச்சுக்கிறோம். ஒரு மாணவனோடு அன்பாகத்தான் நடக்கணும், உஸ்தாதுமார்களிடத்துல பணிவாக நடக்கணும், சக மாணவர்களோடு அன்பை பரிமாற வேண்டும், ஆசிரிய பெருமக்களோடு நம்முடைய பணிவு வெளிப்பட வேண்டும். கல்வி நம்மை நோக்கி வரும். அது கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி விடுவான். 2வது, நம்ம வாழ்க்கையில் தேடுதல் வேட்கை இருந்து கொண்டே இருக்கான். தேடுதல், தலபு தான் கல்வியை கொடுக்கும். தேடுதல் என்பது அது பிறக்கிற காலத்திலிருந்து துனியா விட்டும் போகிற வரைக்கும் இருக்குது. இப்போவும் நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். ராத்திரி நானெல்லாம் தூங்குறதுக்கு சில நேரத்தில் 12 மணி 1 மணி ஆகிடும். ஒரு காலம் ஒரு கித்தாபு வச்சு பார்ப்போம், அப்புறம் அதை கீழே வச்சு அடுத்த கித்தாப், அப்புறம் அடுத்த கித்தாப். இப்படி கித்தாபுகளை பக்கத்தில் வச்சு படுத்த காலம். இப்போ செல்ஃபோனை வச்சுட்டு படுக்கிறோம். ஏன்னா எல்லாமே உள்ளே வந்துட்டு, எல்லாமே உள்ளே இருக்குது. நிறைய பேர் நான் ட்ரெயினில் வரும்போது செல்ஃபோன் பார்த்தா மேலே ஒருத்தர் படுத்து பார்த்துட்டு இருப்பார். அவர் நினைப்பார், நம்ம பார்க்குறோம், இந்த பெரிய மனுஷனும் பார்க்குறாருன்னு. நான் பார்க்கிறேன், என்னோடு ரப்பு இருக்கிறான், அவர் பார்க்கிறார், அவரோடு ஷைத்தான் இருக்கிறான். நல்ல ஞாபகம் வையுங்கள். பார்க்கும் பார்வையில், தேடும் பொருளில் அல்லாவா, அல்லாவை மறப்பதா? வீட்டில் சொல்லுவாங்க 12 மணி ஆகிட்டேம்பாங்க. அப்போ தான் நமக்கு 12 ஆச்சுன்றே தெரியும். இன்னும் கிதாபுகள் அல்லாஹ் இன்றைக்கு இப்படிப்பட்ட சாதனத்தின் வழியாக கொடுத்துட்டான். பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பயானுக்கெல்லாம் போய் தேடி எடுக்கிறதெல்லாம் இல்லை. எங்கே எடுக்கிறது, எப்போ எடுத்து எப்போ பேசுறது? காலையில் ஒரு இடத்துல இருக்கிறோம், மாலையில் ஒரு இடத்துல இருக்கிறோம். கல்வி என்பது காலமெல்லாம் தேடிக்கொண்டிருப்போம். தேவைப்படும் நேரத்தில் தேவையானவை அல்லாஹ்வை வெளிப்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் இதை குறித்து சொன்னால், நபி பெருமானாருக்கு எத்தனை பாக்கியத்தை கொடுத்தான், எத்தனை உயர்வை கொடுத்தான். 1ஆ 2ஆ? அல்லமக்க மாலம் தகுன் தஅலம், தாங்கள் எதை தெரியவில்லையோ அத்தனையையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அவன் அடுத்து சொன்ன வரிகள் தான் வைர வரிகள். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் உபகாரமும் தங்கள் மீது மகத்தானதாக இருக்கிறதுங்கிறான். என்ன பேரருள், என்ன ஃபதுல்? 1000 பாக்கியம் அண்ணலாருக்கு உண்டு, 1000 சிறப்புகள் உண்டு. அண்ணலாரின் ஒவ்வொரு பாகமும் சிறப்புக்குரியது, ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்புக்குரியது. ஆனால் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வி, அதில் தாங்கள் சிறகெடுத்து பறக்குகிறீர்கள் இல்லையா, அது ஃபதுலன் அதீமா, அதுதான் மகத்தான பேரருள் என்று சொன்னான் அல்லாஹ். கல்விங்கிறது கொஞ்சம் படிக்கிறது இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு ஹதீஸ், என் வாழ்க்கையில் ஒரு நாள் பரக்கத்தில்லாத நாள், லா பாரக்கல்லாஹு ஃபீ யௌம், ஒரு நாள் அல்லாஹ் பரக்கத்து செய்வதில்லை. எந்த நாள்? மஸ்தத்து ஃபீஹி இல்மா, எந்த நாளில் என் கல்வி வளர்ச்சி பெறவில்லையோ, எந்த நாளில் அதிகம் நான் அனுபவிக்கவில்லையோ அந்த நாள் பரக்கத்தில்லை. தினமும் நான் யோசிக்கிறது, இன்னைக்கு எதை உண்டாக்கி கொண்டோம்? ஒவ்வொரு நாளும் துறைகள் நிறைய இருக்கிறது. ஆன்மீகம், அரசியல் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அஃபலா துப்சிரூன், உங்களை பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. உங்களை பற்றி சிந்தித்தால் அல்லாஹ்வை சிந்திச்சதற்கு அடையாளம். நம்ம கல்வியை வளர்க்கணும். கிதாபுடைய கல்வி கொஞ்சம் இருக்குது. அடுத்து நாம் நிரந்தரமாக நம்மை சிறந்த இடத்தை நோக்கி கொண்டு போவதற்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். நான் இப்போ கல்வியை தேடுறதெல்லாம் கம்மி தான். மதரசா காலத்தை நல்லா பயன்படுத்தணும். மதரசாவில் நான் 7 ஓதினால் 6 தஹ்சீலு, 5, 4, 3, 2, 1 அத்தனை சுமராவுக்கும் பாடம் நடத்துறதுன்னா சும்மா ஒரு ஓரஞ்சாரமாலாம் இல்லை. அசர்த்துமார்கள்ட்ட போய் பிள்ளைங்க கேட்பாங்க, என் ஹைதர்கிட்ட போய் கேளுன்னு அனுப்பி வச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அல்ஃபியா நடத்துகிறாங்க. நான் தஹ்சீல் 7வது வகுப்பு 3வது சும்பராக்கு அல்ஃபியா நடத்துகிறாங்க. பாடம் கம்மியாக போயிட்டு இருக்குது. காலையில் ஹதரத்து ஒரு 3-4 பைத்து நடத்திடுவாங்க. இஷாவுக்கு மேலே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் ஒரு 4-5 பைத்தை நடத்திடுங்க. அப்போ பாடமாகவே ஆக்கப்பட்டுச்சு. நைட்டில் அந்த பிள்ளைங்க இஷாவுக்கு மேலே வருவாங்க. ஹசரத்து சொன்ன பாடத்தை நான் கேட்கறது, நான் ஒரு 5 பைத்தை நடத்துவேன். ஹசரத்து காலையில் அதை கேட்டுட்டு அவங்க 5 பைத்தை நடத்துவாங்க. ஓதுற காலத்தில் நம்மை வளர்க்கிற காலம். இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம், அந்த காலத்தை முழுசாக பயன்படுத்தணும். எல்லா வேலையும் செய்வோம். மதரசாவில் உஸ்தாதுமார்கள் அத்தனை பேர்களுக்கும் கால நாஸ்தா நான் தான் செய்து கொடுக்கிறேன். இதெல்லாம் பெருமை இல்லை, நீங்கள் படிச்சுக்கிறேன். எல்லா உஸ்தாதுமார்கள், என்னுடைய உஸ்தாது பிறந்தகை அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் உங்கள் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைக்க. அதற்கு அவங்களுக்கு உட்பட அதற்கும் நாஸ்டா நம்ம அன்னைக்கு காசு கொடுப்பாங்க. மதரசாவில் செய்கிறது இல்லை. எல்லாருக்கும் நாஸ்டா 11 உஸ்தாதுமார்கள் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் எங்கள் ரூமில் தான் நாஸ்டா தயாராகும். நமக்கு சமைக்க தெரியும். உம்மா கற்றுக் கொடுத்த இல்மில சமையல் ஒன்று எல்லாருக்கும் நம்ம செய்து கொடுப்போம். என்ன காரணம்னா, நல்ல பாடம் பார்க்குறவங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க. அன்னைக்கு காலம். இன்றைக்கெல்லாம் ஒன்றுக்காவாத ஆளை வச்சு தான் வேலை வாங்க வேண்டியிருக்குது. அது வேறு காலம். இன்றைக்கெல்லாம் ஒருத்தன் படிக்கலையா அவன்கிட்ட வேலையை கொடுக்குறோம். அப்படி இல்லை, படிக்கிறவங்கள்ட்ட வேலையை கொடுப்பாங்க. மதரசாவில் அவங்களுக்கு நம்பிக்கை. எல்லா காலாண்டும் சரி, அரையாண்டும் சரி, முழு ஆண்டும் சரி, என் கூட 24 பேர் என் ஸ்டூடெண்ட், என்னுடைய கிளாஸ்மேட்டு எல்லாருமே 2வது யார் வர்றதுன்னு யோசிப்பாங்களே தவிர ஃபஸ்ட்டு மார்க் யாருன்னு பேச மாட்டாங்க. அவங்க சொல்லிவிடுவாங்க, அது ஐதர் நேர்ந்து விடப்பட்டு போச்சு, நேர்ந்து விட்ட மாதிரி. மிஸ்பாவுல் ஹுதாவில் ஒரு பழக்கம், அரையாண்டில் ஃபஸ்ட்டு வர்றவங்களை நோட்டீஸில் முதல்ல போடுறது பட்டம் வாங்கும்போது. முழு ஆண்டில் ஃபஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு தலப்பா கட்டுவாங்க, சனத்து எடுத்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அரையாண்டிலையும் நம்ம பேர் முதல்ல வந்துச்சு, முழு ஆண்டில் நான் தான் சனது வாங்கினேன். எங்கள் தகப்பனார் உட்கார்ந்துருக்கிறாங்க பட்டம் வாங்குகிற இடத்துல. அங்கே சொல்கிறாங்க, கல்வி காலமெல்லாம் எல்லாத்துக்கும் உருவாக்கினார் கொண்டார். நம்ம பற்றி முதல் மதிப்பெண்ணை சொன்ன போது வாப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க. வாப்பா அழுத அந்த காட்சியை கண்டு இன்னும் என் கண்ணில் இருக்கிறது. தன் மகனுக்கு புகழ் வரும்போது, பெருமை வரும்போது அந்த ஆனந்த கண்ணீர். தகப்பனார் அழுதாங்க எனக்கு முதல்ல சனது கொடுத்து பாராட்டி பேசின போது. இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் சொல்வதெல்லாம் வளர்த்து கொள்ளுங்கள் என்கிறேன். ஓதுற காலம் பாக்கியமான, இப்போ வேறு ஒன்றில் கவனம் சிதறாமல் ஆக்கினால் இன்னொரு காலம் உங்களை சுற்றி மக்கள் வருவார்கள். இப்போ நாங்கள் மாணவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கல, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான முரீதுகள் நம்மிடத்தில் பையத்தானவங்க, உலமாக்கள், முரீதுகள், அவர்களை நோக்கி இன்றைக்கு அல்லாஹுவை அவங்க கல்புல உண்டாக்கி வைக்கிற ஒரு பெரிய கல்வியை அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் நடத்த வைத்தான். அத்தனைக்கும் காரணம் 2. ஒன்று தேடுதல், வேட்கை நிறைய இருந்தது. இன்னொன்று மிகச்சிறப்பான பணிவும் ஒழுக்கமும் உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்தும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. உஸ்தாதுமார்களுடைய துவா உயர்த்தி, நேரம் இல்லை, 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். அதற்கு பிறந்தக சொன்னதுனால, ஆனாலும் இப்போ நம்ம 2 நிமிஷமெல்லாம் பேசலை, கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் ஆயிட்டு. இருப்பினும்
உஸ்தாதுமார்களுடைய துவா வாங்கிறது. இமாம் அஸ்மாயி பாடம் நடத்துகிற பேராசிரியர், கல்வி உலகத்தில் கொடிகட்டி பறக்கிறார். மிகச்சிறந்த ஆன்மீக தலைவர், அல்லாவின் நினைவை இதயங்களில் கொண்டு போடுகிற ஒரு ஆசான். அவங்களிடத்தில் மாணவராக மாமன்னர் ஹாரூன் ரஷீதின் மகன் அனுப்பப்படுகிறார். மாமன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய மகன் இமாம் அஸ்மை இடத்துல வந்து ஓதுகிறார். ஒரு நாள் பேரரசர் ஹாரூன் ரஷீத் வருகிறார். யாரை பார்க்கறதுக்கு? தன்னுடைய மகன் எப்படி இருக்கிறார். மகனை பார்க்க வந்தா அவர் கண்ட காட்சி அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக வேகமாச்சு. வரும்போது உஸ்தாது உதவு செய்கிறாங்க. தன் மகன் குவளையிலே தண்ணீர் வைத்து ஊற்றி கொண்டிருக்கிறார். உஸ்தாது உதவு செய்கிறாங்க. உஸ்தாது காலை தேய்ச்சி கழுகிறாங்க. மகன் தண்ணீர் ஊற்றுகிறார். அதை பார்த்துட்டாங்க. பார்த்து விட்டு வேகமாக வர்றாங்க. அவர் அரசர் குடும்பம் இல்லையா? நாட்டை ஆள்பவர் இல்லையா? அதிகார பலம் இருந்தது. இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த அந்தஸ்து இருக்குது. அவங்க மகன் இளவரசர் இங்கே மார்க்க கல்விக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உஸ்தாது உதவு செய்ய மகன் தண்ணீரை ஊற்றும் காட்சியை கண்ட அருமையான தந்தை அவர் கேட்டார், இமாம் அஸ்மை இடத்தில், இதற்கா என் மகனை அனுப்பினேன் என்று கேட்டார். இதற்கா அனுப்பினேன்? அஸ்மை ரஹ்மத்துல்லாஹி ஒரு திடுக்கத்தோடு ஒரு பார்வை பார்க்கிறாங்க. என்ன கேட்கிறார்? அடுத்தவர் தொடர்ந்த வார்த்தை இமாம் அஸ்மையை மட்டுமல்ல நம்மையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எதற்காக நான் அனுப்பினேன்? என் மகனை தாங்கள் எத்தனை பெரிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் தெரியுமா? தாங்கள் உதவு செய்கிறீர்கள், என் மகன் தண்ணீரை ஊற்றுகிறார், தங்களுடைய காலை தாங்கள் தன் விரலால் தேய்த்து கழுகிறீர்கள். அதற்கு அனுப்பவில்லை. என் மகன் ஒரு கையால் தண்ணி ஊற்றணும், இன்னொரு கையால் தங்கள் காலை அவன் தேய்த்து கழுகணும். ஒரு கையில் தண்ணீர் அவனை ஊற்ற சொல்லுங்கள். தாங்கள் குனிஞ்சு தேய்க்கிறீர்களே, அவனையே தேய்க்க சொல்லுங்கள். அதற்கல்லவா அனுப்பினேன். நீங்க ஆச்சரியப்படல். ஒரு பேரரசர் தன் பிள்ளை உஸ்தாதிடத்தில், ஆன்மீக ஆசான்களிடத்தில் இத்தனை பணிவை வெளிக்காட்ட வேண்டும். அவங்க காலை கழுகுவதில் தான் என் மகன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். காலை கழுகணும். யாருடைய காலை? உஸ்தாதின் காலை. உதவு செய்யும் போது காலை கழுகிறது, தண்ணியை ஊற்றி கழுகிறது இல்லை, விரலை தேய்ச்சி உடன், இந்த சின்ன விரலை வச்சு பெரிய விதிலுக்குள்ள உடன். இதான் முகமது ரசூலுல்லாவின் சுன்னத். இன்னைக்கு எல்லாம் கழுகிறதே பாதி பேர் பாதி முகையாக கழுதிட்டு ஓடி வர்றோம். விரலை கொண்டு உள்ளே விட்டு அப்படி தேய்ச்சி விடுறது. அதை இமாம் அஸ்மாயி செய்கிறார். இல்லை இல்லை, என் மகன் செய்ய வேண்டும். என் மகன் ஒரு கையால் தண்ணீர் ஊற்ற வேண்டும், இன்னொரு கையால் தங்களின் காலை தேய்த்து கழுக வேண்டும் என்றார். ஆச்சரியப்பட்டு போகிறார் இமாம் அஸ்மாயி. மிகச்சிறந்த ஞானத்தை அந்த பேரரசரின் குடும்பத்தில் மகனார் பெறுகிறார் என்று வரலாறு சொல்லும். எனவே அன்பு செல்வங்களே, எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் காட்டும் அக்கறையை காட்டிலும் எங்கள் மாணவர்கள் மீது தான் கூடுதலாக காட்டுறது. வெளியூரில் போய் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஊருக்கு கூட போக மாட்டோம், வீட்டுக்கு போகிறது இல்லை, லக்கேஜியோடு மதரசாவுக்கு போயிடுறது, பிள்ளைங்களை பார்க்கறது, பிள்ளைங்களோடு இருக்கிறது, நேரம் கொடுக்கறது, பாடம் நடத்துறது, அதில் ஒரு இன்பம். எனவே இங்கே உஸ்தாதுமார்கள் உங்கள் நலன்தான் அவர்களுடைய வாழ்க்கை. என் மகன் எனக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டால் எனக்கு பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. எனக்கு பிறந்த பிள்ளைங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஓதின பிள்ளைகள், வையத்தான முரீதுகள், அது பல்லாயிரத்தை தாண்டி போய் கொண்டிருக்கும். எனவே நீங்கள் நல்லா இருக்கணும், உயரணும். ஒக்கான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, மகத்தான 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 பேரருளை நீங்கள் பெற வேண்டும். அது இந்த கல்விதான். இன்றைக்கு தேடும் கல்வி நாளை உங்களை உலகம் அறிய செய்யும். உங்களை கொண்டு உலகத்தில் மாற்றங்கள் நடக்கும். ஆனால் உங்கள் கவனம், உங்கள் பார்வை இதன் பக்கம் இருக்க வேண்டும். இதில் ஜெயிப்பதற்கு தேடுதல் வேட்கை கூடட்டும், பணிவு வளரட்டும், ஒழுக்கத்தின் பேரால் அன்பை காட்டுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அவன் நினைவில்தான் வாழ்க்கை மொத்தமும் இருக்கிறது. அவனை நினைக்கிற போதெல்லாம் நீங்கள் ஜொலிக்கிறீர்கள். காரணம், அவனை நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் அவன் 2 பாக்கியத்தை கொடுக்கிறான். ஒன்று உங்களை நிம்மதிப்படுத்துகிறான், இன்னொன்று உங்களை அவன் நினைத்து பார்க்கிறான்.
உங்களை அவன் நினச்சி பார்க்குறான். உங்களை அவன் நினச்சி பார்த்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால் சின்ன வயசு தான், ரொம்ப இந்த விஷயத்தை நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் மாணவர்களாக மதரசாக்களிலே அமைந்திருப்பதாலே சொல்வேன், ரப்பை மறந்து விடாதீர்கள். ரப்போடு உங்கள் நேரம் இருக்கட்டும். கல்வியில் வளருங்கள், ரப்போடு நினைவை ஆக்குவோம். அப்படி ஆக்கிற போது நாம் ஜொலிக்கிறோம், தங்கத்தை விட மேலாக ஜொலிக்கிறோம். அல்லாஹ் அப்படி ஒரு மிகப்பெரிய நசீபை நம்முடைய இர்ஷாதிலே இருந்து, மசாவின் பேரே இர்ஷாது, இர்ஷாதிலிருந்து நீங்கள் முர்ஷிதீங்களாக வெளியாக செய்வானாக. சோதனைகளை கடந்து வாழச் செய்வானாக. கஷ்டங்களை தாண்டி நம்மை பண்படுத்துவானாக. நம்முடைய இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. நம்மை இங்கே அனுப்பி வைத்த நம்முடைய பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் எப்போதுமே சுகமாக சொகுசாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உஸ்தாதுமார்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு